ஸோ எம்எல்ஏ ஹேண்ட்புக் 9th எடிஷன். இதில் கரெக்ட் ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட் நேம், ஆப்ஷன் டி லாஸ்ட் நேம், அவங்களோட நேம், புக்கோட நேம், அது யாரோட எந்த பப்ளிஷர், அதோட வால்யூம், அதோட நம்பர், இயர், பப்ளிகேஷன் கோடு. ஓகேங்களா? இதில் வந்து யூஜி ஓநீலோட ட்ராமாஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல லைக் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஹாரி ஏப், அதுக்கப்புறம் வந்து மார்னிங் பிகம்ஸ் எலக்ட்ரா, அது வந்து ஒரு ட்ரையாலஜி. ஹெச்எல்எஸ் ஒரஸ்ட்ரியா பற்றி. அதுக்கப்புறம் வந்து அ மூன் ஃபார் மிஸ் பி காட்டன், அது ஜேமி த்ரோன் பற்றி. ஐஸ்மேன் கொமெத், அது நியூயார்க் சிட்டி ஒரு பாரில் நடக்கிற ஒரு ஈவெண்ட் மாதிரி இருந்துச்சு. லாங் டேஸ் ஜேர்னி இன்டு நைட், இது வந்து புலிட்சர் ப்ரைஸ் கூட வாங்குச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போது இவர் எப்போ என்னென்ன அவார்ட்ஸ், இவரோட புலிட்சர் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1920 பியாண்ட் த ஹாரிசன், 1922 ஆனா கிறிஸ்டி, 1928 ஸ்ட்ரேஞ்ச் இன்டர்வியூட், 1957 லாங் டேஸ் ஜேர்னி இன்டு நைட். ஸோ இதுக்காகலாம் இவர் புலிட்சர் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. நோபல் ப்ரைஸ் வந்து 1936 வாங்கினார். அதுக்கப்புறம் இது டோனி அவார்டு வந்து 1957 லாங் டேஸ் ஜேர்னி இன்டு நைட்டுக்காக வாங்கினார். நெக்ஸ்ட் கேண்டன்பரி டேல்ஸ் பற்றி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்குறாங்க. இது ஜியோஃப்ரி ஷோசர் வந்து எழுதினார் கேண்டன்பரி டேல்ஸ். இது வந்து எப்படி அப்படின்னா, லண்டன்லேருந்து கேண்டன்பரி வர வழியில் இவர் பார்த்த விஷயங்களுக்காக இவர் எழுத நினச்சது. இவர் பிளான் பண்ணது 100 நாவல்ஸ். ஆனால் அதில் வந்து அவர் 24 நாவல்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணார். ஆனால் அதில் 29 பில்கிரீம்ஸ் இருக்கும் அந்த தர்பார் டென்னில். ஓகேவா? ஆனால் இவர் வந்து இந்த 24 ஸ்டோரிஸில் 23 ஸ்டோரிஸ் பில்கிரிம் ஸ்டோரிஸாக தான் எழுதினார். இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ப்ரோஸ் அலாங் வித் ஒரு வேர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். வேர்ஸ்னால் கவிதை மொழியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஷாம் அண்ட் இல்ஸ்ட்ரேட்டட் டீட்டெயிலிங் ஆஃப் பகவதா வந்து தேவ்தத் பட்நாயக். வார் ஆஃப் லங்கா வந்து அமிஷ் திரிபாட்டி. அமிஷ் திரிபாட்டி தான் மோஸ்ட்லி மகாபாரதம் ராமாயணம் பற்றி ஒரு கதை வந்துச்சுன்னா அதை எழுந்தது யாராக இருப்பாங்கன்னா அமிஷ் திரிபாட்டி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அகல்யாஸ் அவேக்னிங் வந்து கவிதா கானே. அஜயா எபிக் ஆஃப் த கௌரவ கிளான் வந்து ஆனந்த் நீலகண்டன். ஸோ சர் தாமஸ் ப்ரவுனோட லாங்கஸ்ட் ஒர்க், வந்து வல்கர் எரர்ஸ். வல்கர் எரர்ஸோட இன்னொரு நேம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுடோக்சியா எபிடெமிகா. இது வந்து 1946 எழுதினாங்க. இது வந்து எழுதினதுன்னா சர் தாமஸ் ப்ரவுன். அவரோட லாங்கஸ்ட் ஒர்க் தான். இதுக்கு 6 எடிஷன் இருக்குது. இதோட லாஸ்ட் எடிஷன் எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1672. லாஸ்ட் எடிஷனை வந்து 1672 பப்ளிஷ் பண்ணாங்க. 1946 இதுக்கு ஏதோ அவார்டு வாங்கினாங்க.